அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை மணிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முந்தின நாட்களில் முதல் நாளாகின்ற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறை வார்த்தை நம் புனிதரும் என்கின்ற தலைப்பின் கீழ் சிந்தித்து பார்த்து நம் புனிதர் எந்த அளவிற்கு இறை வார்த்தையை அறிந்து புரிந்து ஏற்று அவற்றுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்கின்ற மைய சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாள் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கின்ற செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த எலப்பாக்கம் பங்கு தந்தை எக்காலம் சேகர் அவர்களை முதலாம் மற்றும் அன்பின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். எனவே தந்தை அவர்கள் இன்று நமது பங்கிற்கு வருகை புரிந்திருப்பது ஒரு மிகப்பெரிய கொடை, இறைவனின் ஆசிரியர் என்பதை நாம் மனதில் வைத்து இந்த திருப்பலியை நமது எண்ணங்கள், நமது கவலைகள், நமது ஏக்கங்கள், நமது கனவுகள், நமது விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் பார்த்து வைப்போம். நிச்சயமாக ஆண்டவர் தந்தை அவர்கள் வழியாக ஒரு புதுமையை நமக்கு செய்வார். ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு திருப்பலியில் பங்குறீங்க, பக்தியோடு பங்குறீங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர நம்பிக்கையோடு ஒரு கருத்தை முன்வைத்து நீங்கள் செல்வீங்கள். நிச்சயமாக இந்த திருப்பலியின் இறுதியில் திருப்பலி குறித்தவனே இறைவார்த்தை பகிர்வு இருக்கும். நற்கருணை ஆண்டவரின் பிரசனம் நமக்கு தரப்படும். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனின் அனுபவத்தை பெற்று இறைவனின் ஆசிரியை பெற்றவர்களால் நீங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை நான் இப்பொழுதே உறுதியளிக்கின்றேன். எனவே இத்தகைய பெருமைமிக்க தந்தை அவர்களை நாம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்காகவும் அவரது பணிபாடு சிறப்பும் சிறப்பாக கொண்டாடும். இப்பதியானது திருவாளர் சேவிராஜ், திருமதி ஜோதி இவர்களின் குடும்ப நன்றியாகவும், குழந்தைகள் சீவன்ராஜ், சீவமேரி இவர்களின் உறவு காணும் நண்பர்களுக்காகவும் இன்று திருப்பலியை சிறப்பிக்கின்ற தூய இறுதி ஆண்டவர் குடும்பத்தை சார்ந்த அனைத்து குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும். மேலும் சிறப்பாக அந்தோனிய நன்மையம் மறைந்த பெரியநாயகம் என்பவரின் ஆன்மீக காட்சிக்காகவும் கொடுக்கப்படுகின்றது. நிறைய சொன்னார். ஆனால் எங்களுக்கெல்லாம் முன்னோடி, எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர், இவரை பார்த்து பயிற்சி அளித்தவர் தந்தை என்றால் நிச்சயம் மிகையானார்கள். தன்னை சுருக்கி மற்றவரை பெருக்குகிற ஒரு தெய்வீக பாங்கு அவரிடம் உள்ளது. உங்க பங்கு சாமியாரா அவர் இருந்ததை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. நிச்சயம் அவர் வயசுல சின்னவர், ஆனால் அனுபவத்திலும் பக்தியிலும் இறை அறிவிலும் ஞானத்திலும் திட்டமிடுதலிலும் பயிற்றுவதும் பாங்குடையவர், மிக உயர்ந்தவர். சரிங்களா? எனவே அவர்களுடைய அதிகாரமுள்ள இந்த தளத்தில் இந்த திருப்பலியை எக்கால முழக்கத்தோடு துவங்க போகிறோம். இந்த பகுதியில் முதல் முறையாக எக்காலம் முழக்கப்படும் போது நம்முடைய குழந்தை தரிசனாவுடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த விழா, இந்த நாளில் 2 யூபில் 50 சேர்ந்து எத்தனை ஆண்டு? 100 இல்லையா? 100 2 யூபிலி ஒன்றாய் சேர்ந்து இப்ப நம்ம கொண்டாடுறோம். எனவே தந்தை இந்த எக்காலத்தை ஆசீர்வதித்து என் கையில் கொடுக்க அதை முழங்கி இந்த திருப்பலியை நாம் துவங்குவோம். இந்த எக்காலத்தை தந்தை ஆசீர்வதித்து கொள்வார். அதே போல இப்பொழுது இங்கே திருச்சிலுவை இயேசு சுமந்தார் இல்லையா? அந்த திருச்சிலுவை யாரும் கொண்டிருக்கீங்களா? இது இங்கே இருக்கிறது. அதே திருச்சிலுவை சின்ன மாணவர்கள் புனிதர்களுடைய திருப்பட்டங்கள் நாம் திருமுழுக்கு யோவான், அகஸ்டின் புனிதர், அல்போன்சமா மற்றும் அப்போஸ்தலர் புனிதர்களுடைய திருப்பட்டங்கள் இதில் இருக்கு. அதை புனிதமான குருவானவர் இதை உயர்த்தி பிடிப்பார் என்றால் முழங்கும் போது ஒரு இக்காலத்தை ஆசீர்வதித்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதோ கிறிஸ்துவின் திருச்சிலுவை
தடைகளே, வாழ்க்கை போராட்டங்களே, துன்பத் துயரங்களே, சாத்தானின் ஆதிக்கங்களே, ஓடி ஒழியுங்கள், மாய்ந்து மறையுங்கள். யூதசிங்க ராஜா இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்றார். ஹalleluya. யூதசிங்க ராஜா குழந்தை தெரசமாவின் தலைவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வாழ்வு தந்தார். ஹalleluya. மரியாயின் மைந்தன் குழந்தை தெரசமாவின் இறைவன் சிலுவையில மீட்பு தந்தார். ஹalleluya. 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 இயேசு எனக்காக பலியாகிறார். இயேசு எனக்காக பலியாகிறார். நான் என்னை இயேசுவில் பலியாக்குகிறேன். நான் என்னை இயேசுவில் பலியாக்குவதால் என் சுயநலம் சாகிறது. என்னுள்ள தீமைகள் அழிக்கப்படுகிறது. நான் புனிதமாய் மாறுகிறேன். நான் புனிதமாய் மாறுகிறேன். என்னை புனிதமாய் மாற்றுகிற தெய்வீக திருப்பலியை முழு பக்தியோடும் முழு அன்போடும் முழு ஆற்றலோடும் முழு தியானத்தோடும் முழு கவனத்தோடும் பங்கேற்பேன். ஆமென். ஹalleluya. தூயவர், பரிசுத்தர், ஸ்தோத்திரம், ஓசன்னா, மாரநாதா. ஆமென். எல்லாரும் உயர்த்தி இயேசுவே என்று ஆர்ப்பாட்டம் செய்ய இதோ இந்த ஆலயத்தில் எக்கால முழக்கம் துவங்கட்டும். இது எக்கால முழக்கம் போது தீய சக்திகள் அழைக்கப்பெறும், வெற்றி கிடைக்கும், வாழ்வு மலரும். உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்ச்சி, உயர்வு நிச்சயம் வந்து சேரும். இல்ல சத்தமா ஆண்டவரை இயேசுவே துதிக்கிறோம். சத்தம் ஆர்ப்பரிக்கிறோம். இயேசுவே 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 எல்லாரும் குரல் எழுப்பி ஆண்டவரை மாற்றிக்கொள்கிறோம். இயேசுவே 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 எல்லாரும் துதிக்கிறோம். சத்தமா ஒரே குரல் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. தந்தையே, இந்த எக்கால முழக்கத்தினால் இந்த மதுராமட்டம் பங்கு முழுவதும் ஆண்டவரே வல்லமை பெருகட்டும். இந்த பங்கின் எல்லைகள் அத்தனையும் உம்முடைய ஆட்சிக்குள்ளும் உமது ஆட்சிக்குள்ள வந்து சேர்வதாக, மாற்றல் புறப்படுவதாக, அந்த தீமைகளை சுட்டரிப்பதாக. எல்லூரா விவாதி அந்த சமூரு உமிக்கு இயந்தரா என் ஆண்டவருடைய ஆற்றல் பாய்க்கு பரவி விரும்புவதாக. இதன் சத்தம் சேப்பனை காத்து கொள்கிறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே. சத்தமா துதிச்சிட்டு கடைசியில் இந்த சிலுவை ஒரு தலைமையில் உள்ளது. முதல் கடலை குவித்து மிக பக்தியோடு ஆக்சுவலி நீங்க எந்த திருச்சபை? ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. இது எந்த வழிபாட்டு முறை அப்படின்னா நம்ம எல்லாரும் லத்தீன் வழிபாட்டு முறை. இந்த கத்தோலிக்க திருச்சபையில் 24 வழிபாட்டு முறை. எத்தனை வழிபாட்டு முறை? 24 வழிபாட்டு முறை. அதுல நம்ம எல்லாம் என்ன வழிபாட்டு முறை என்றால் லத்தீன் வழிபாட்டு முறை. இப்போ லத்தீன் எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனா கூட மொழி எப்பொழுதும் இருக்கிறது. அது சின்ன ஒரு
முன் அனுபவத்திற்காக இப்ப நம்ம சிறுவேளை புதுசத்தோட மட்டும் அதில் தீர்க்க தொடரும். சரிங்களா? இன்டோமினே பாத்ரிஸ் அப்படின்னா தந்தை என்றார். எங்க வைக்கிறோம்? நெத்தியில. PA அப்படின்னா நெஞ்சில. ஓகே? ஸ்பிரிட்டு சாந்தூஸ் அப்படிமா. ஓகேவா? நீங்க வைக்கிறது மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே? கரங்களை மூடிக் கொள்ளுவோம். கண்களை மூடி. இன்டோமினே பாத்ரிஸ் Espírito Santo. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரமே, இந்த தூய மன நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுமாறுவது. எல்லாரும் மாற்றோடு கரங்களை வச்சுக்கோங்க. சிறுவர் முதல் பெரியவர் வரை கண்களை மூடிக்கொள்வோம். மக்களே, நாம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டோம் என்றால் புனிதமாய் மாறுவோம். கடவுள் ஒருபோதும் நம்மை ஒதுக்கி தள்ளுகிறவரே அல்ல. நாம் பாவிகள் என்பதை எப்பொழுது உணர்கிறோமோ அக்கணமே ஆண்டவர் மனம் திறக்குகிறார். இன்றைக்கு ஒரு மாபெரும் விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு வருவோம். அமைதியாக நாம் செய்த துரோகங்கள், கடவுளுக்கு எதிராய், மனிதருக்கு எதிராய், உடன்பிறந்தோருக்கு எதிராய் செய்த துரோகங்கள், நம் உடலால், உள்ளத்தால், சிந்தனையால், சொல்லால், செயலால் நாம் செய்த அக்கிரமங்கள், அநீதிகள், பாவ செயல்கள் அத்தனையும் நீ பார்த்து சற்று நேரம் நியாயம் கற்பிக்காமல் இதனால் தான் நான் பாவம் செய்தேன் என்றாமல் அதுவரை நான் பாவி மணியும் என்று சொல்லி மிக உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் கொண்ட இறைவனும் நம் பாவங்கள், குற்றக்குறைகள், பலவீனங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்கள் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் ஒரே
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது கடவுளின் வார்த்தைகளுக்குரிய இயல்புகளை பட்டியலிட்டுக் கொடுக்கின்றது. இப்பட்டியலானது இறைவார்த்தையில் அளப்பரிய ஆற்றலையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் சக்தியையும் எதிர்காலத்தில் அதற்குரிய அதிகாரத்தையும் நம் செவிக்குணமாக தருகின்றது. இறைவார்த்தை வழியாகவே கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். நாம் இறைவார்த்தையை எந்த அளவுக்கு நம்புகின்றோம் என்றும் அதை கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம் என்றும் இறைவார்த்தையின் இயல்புகளை பக்தியோடு வாசிக்க கேட்கிறோம். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவனானது இறைவசனங்கள் 12 முதல் 13 வரை. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு சுத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு வருவது பதிலுரை பாடல் பழனி. ஆண்டவரே, நான் அமைதியாக இருக்க என் உயிரை காத்தருளும்.
அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைப்பாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீ என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாக ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இருந்து கொண்டு மண்டலத்தில் ரோஜா மலர்போல் இறைவனின் அருளை பொழிந்து கொண்டே இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நம் பாதுகாவலர் குழந்தை ஈஸ்வரின் தெரசா வழியாக எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எழுப்புவோம். என் திருத்தந்தை, ஆயர்கள், மறைபணியாளர்கள் அனைவரும் உமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளை தந்தள்ள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சி, ஏழ்மை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற சிறுமலையின் சிறு வழியில் வாழ்ந்து அவர்கள் உமது இறப்பை கண்புணர தேவையான அருளை தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் உம் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகெங்கும் எழுந்திருக்கும் திருத்துதர்களாய் வாழ எங்களில் ஈராமையும் மற்றும் பலவீனங்களில் உமது பேரன்பு மற்றும் இரக்கத்தின் மீது நம்பிக்கையை வைத்து உண்மையை சார்ந்து வர வேண்டும் என்று குழந்தையை புனித தெரேசா வழியாக ஆண்டவரே மன்றாடுகிறோம். உம்மை முழுமையாக நம்பாத எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நாங்கள் உமது பேரன்பையும் எடுத்துச் சொல்லி நம்பிக்கையின் ஊற்றுகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று குழந்தையை புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். எக்குணங்களில் இழந்த ஆத்மாக்கள் மீது ஒரு பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டி வளர மன்னித்து உமது வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் கவனமாக எடுத்து வைப்போம். இந்த புனித குழந்தை தெரேசாவின் பலமிக்க மன்றாட்டோடும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்தும் எங்களுக்கு தந்தருள்வீராக.
சகோதரரை உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி இல்லாமல் தேவனுக்கு கேட்கிறதா போல கொண்டாடுங்கள். மக்களே, வழிபாட்டில் சிறந்த வழிபாடு இந்த பலி வழிபாடு. குறிப்பாக இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சாதாரண அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் உடலாக ரத்தமாக மாறுவது போல இங்கிருக்கிற நாம் எல்லோரும் நம்மை காணிக்கையாய் ஒப்படைத்திருக்கிறோம். நம் மீது தூயாவியார் எழுந்து வந்து நாம் எல்லோரும் புனிதமாய் மாறுகிறோம் என்பதை எல்லோரும் இப்பொழுது உணர அழைக்கப்படுகிறது. நீ
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனமாக. அவர் பாடுபட உடற்கழிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய இருபுறத்தை அறுத்திட்டு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதக அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தோர், எம் பாதுகாவலர் குழந்தை புனித திரேசா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இம்மக்களை கண்டு வைத்து ஆண்டவராகிய இயேசு உடலும் இரத்தமும் நம்முடைய வாழ்வும் தந்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இவர் வழியாக இவரோடு Yeah.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையால் இறைவார்த்தையும் நம் புனிதரும் என்ற தலைப்பின் கீழ் கொண்டாடுகிற நாம் இறைவார்த்தையை வாழ்வாக்க செய்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருவாவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருக்குலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. முக்கியமான பிரச்சனை என்னவெனில், நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்கிறதில்லை, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதில்லை, எனவே சமாதானம் செய்வதில்லை. குழந்தை தெரிசமால் தங்களை வாழ்நாளில் செய்வது முதன்மையானது சமாதானம். அதுவும் துரோகம் செய்வதை மன்னித்திருக்கிறார். இந்த விழாவில் ஒருவேளை யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளாமல் சமாதானம் செய்யாமல் இருக்கிறீர்களா? சற்று யோசிக்கிறார்கள். நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை மன்னித்து ஏற்று அன்பு செய்து சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். ஒருவர் மற்றவருக்கு இறைவனையை கொள்வோம். ஆமென். உலகின் பாவத்தை போக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுடைய உடலும் ரத்தமும் எங்களை நீதிக்கும் கருணைக்கும் உள்ளாகாமல் உலகத்துக்கும் உலகத்துக்கும் அனுமதியாக இருக்கிறாங்க. இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். குழந்தை தெரிசமால் இவரே தன் தலைவராக, தன் அன்பராக ஏற்று இவருக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அவரை போல் நாம் நம்மையே இவருக்காக இழந்து கொள்வோம். அழைக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத தேவனுடைய வாழ்வை இருக்கிறதாக.
அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முத்து நாட்களின் முதல் நாள். இன்றைய நாளில் மிகச் சிறப்பான ஒரு நேரத்தை இறைவனின் அருளை தந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் உள்ள இறைவனுக்கும் அன்னை மரியாவுக்கும் நம் பாதுகாவலர் குழந்தை சாவுக்கும் நன்றிகளை முதல்கள் சமர்ப்பிக்கின்றோம். நமது எளிய அழைப்பை ஏற்று நமக்காக வருகை குறித்து திருப்பலிக்கு பிறகு நற்கருணை ஆசிரியர் மற்றும் குணமளிக்கும் நற்செய்தி விழாவை சிறப்பிக்க இருக்கின்ற செயல்பட்டு மாநிலத்தை சார்ந்த எல்லாப்பாக்கம் பங்கின் அருள்பணியாளர் ஏகால் சேகர் அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் அதிகமாக அவரை பற்றி பேச முடியும், இருந்தாலும் காலத்தின் நேரம் கருதி நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் ஒரு வாழும் இறை மனிதர், ஒரு மிகச்சிறந்த இறை வார்த்தையை தமது வார்த்தையால் மட்டுமல்ல தமது வாழ்வினால் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர். நீங்கள் திருப்பதி முடிந்து நடைபெறுகின்ற நற்கருணை பெருவிழாவில் நீங்கள் இதை அதிகம் புரிந்து கொள்வீர்கள். எனவே நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த நற்கருணை பாராயணத்தை கலந்து கொண்டு நிச்சயமாக நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு செவிக்கின்ற பொழுது அந்த அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக இறைவனின் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் வெளி இரக்கத்தை பெற முடியாத அளவிற்கு யாரும் பெரிய பாவிகள் இல்லை. இரக்கத்தை இறைவன் அன்பை பெற முடியாத அளவிற்கு பெரிய பாவிகள் யாருமே இந்த உலகத்தில் மரணங்களை விட யாரும் இல்லைன்னு சொல்லணும். ஏனென்றால் இறைவனின் அன்புதான் மிகப்பெரியது. உங்கள் பாவங்கள் பலனங்கள் பெருசு கிடையாது. உங்கள் நோய் நொடிகள் கவலைகள் பெருது. எது பெரியது? இறைவனின் அன்புதான் பெரியது, இறைவன் இரக்கம் தான் பெரியது. எனவே இந்த நம்பிக்கை நீங்கள் பங்கு பெறுமாறு என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிக்கும் மூலமாக அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டியது சார்ந்த இறை மக்கள். அவர்கள் எப்பொழுதுமே படைப்பு திறன் மிக்கவர்கள். காலையிலிருந்து அவர்கள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக இந்த ஆலய திருவழிபாட்டுக்கு தயாரித்திருக்கிறார்கள். இன்றைய திருவழிபாட்டில் அதிகமான மிஸ்டேக்ஸ் கிடையாது, அதிகமான புதுமைகள் நடந்தது. என்னன்னு பார்த்தா எக்ஸாம் இன்றைக்கு வாசம் அது தப்பில்லாம வாசம். எனவே நிக்சன் அவர்களுக்கு நமது நன்றிகளை பாட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிக்சன் முன்னாடி வாங்க. நிக்சன் டெய்லி வாசி டெய்லி வாசினா ரிட்டர்ன் பண்ணிட்டு போகலாம். அன்பர்களே, இன்று மரபணு விழா நடைபெற்றது. நாம் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நிறைய நல்குணங்கள் வந்திருந்தீங்க, சின்ன பிள்ளைகள் நிறைய வந்திருந்தீங்க. எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் என்னன்னா, எல்லாருமே வரவில்லை என்றாலும் ஒரு சிலர் ஆர்வத்தோடு வந்து நாம் செய்கிற செயலுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு போதுமானதாக உள்ளது. அது மட்டுமல்ல, சிறு பிள்ளைகள் என்னோடு இருக்கிறார்கள். உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த சின்ன மரங்களை வைத்து அந்தந்த எந்த நடனமோ அதை முறைப்படி அவங்க செய்தாங்க. இனி வரும் 2-3 நாட்களில் நாம் நமது வேலையாளர்களை வைத்து அந்த மரக்கன்றுகள் விட்டுருக்கோம். இன்றைக்கு இடத்துல ஒரு 200 கண் நடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1300 கண் நடக்கும். அங்கு வந்தவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் கண்ணைக்கு போயிருங்க. கண் தேவைப்படுகிறவர்கள் நிறைய கண்ணுக்கு பண்ணுறாதீங்க. பழமரம் மற்றும் இந்த டீப்பர் வகை சார்ந்த கண்களும் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஒத்துழைப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3ஆம்
3ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நமது பங்கில் பணிபுரிகின்ற அரசு பணியாளர்கள் நடத்துகின்ற இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவுசெய்து தயாரி போடுங்க. ஒரு வீட்டிலிருந்து 8 பேர் இருப்பாங்க. 8 பேர் அதில் 5 பேர் தான் 8 5 40. தயவுசெய்து இதை ஒரு ரெக்வஸ்ட் வேண்டுகோளாக ஏற்று உங்கள் நன்மைகளில் குறைந்தபட்சம் 5 பேர் நீங்கள் அதை சொல்லுமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக வழக்கம் போல் இந்த 5 மணி அளவில் நடைபெறுகின்ற தேர்வுகளை மிக சிறப்பாக நடைபெற உதவுகின்ற தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எனது நன்றான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருப்போம். நன்றி மன்றாட்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் கொண்ட திருமணவாள் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நமது நன்றியாலும் தோழமையாலும் இறைவனின் ஆட்சியை எவ்வகையிலும் ஏற்றும் பெறாதிரும் அதிலும் நம்பிக்கை வாழ்வை கட்டி எழுப்புவது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிடமிருந்து நமது பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையாக அர்ப்பணிக்கின்றன. எனவே நமது நன்றி முறைகளை வெளிப்படுத்தி மன்றாடுவோமாக. ஆவியின் வழியில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து இறை வார்த்தையாலும் அருள் அடையாளர்களாலும் ஆன்மீக ஊக்கமளித்து வளர செய்வதற்காக உலகின் மாற்றங்கள், உறவின் ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவிலும் உமது நிலையான அன்பின் பராமரிப்பு எங்களுக்கு ஆற்றலாகவும் அரணாகவும் அடைக்கல கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக வியத்தகு முறையில் எங்களை வழிநடத்தி இயலாதவற்றை நடத்தி கொடுத்து எங்களின் வாழ்வை நிறைவாக்கி கொண்டிருக்கும் உமது வியப்புக்குரிய அருளுக்காக இந்நவ நாட்களில் நாங்கள் முன் ஏறெடுத்த விண்ணப்பங்களை உமது திருமணப்படி நிறைவேற்றி கொடுத்தமைக்காக வாழ்வின் இடர்பாடுகளில் இருந்தும் எதிர்பாரா விபத்துக்கள் ஆபத்துகளில் இருந்தும் நோயின் பிடியில் இருந்தும் பொருளாதார கட்டுப்பாடுகளில் இருந்தும் அமைதியற்ற உறவு நிலைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றுவதற்காக இஸ்மி புனித தெரேசாவே, சிறு பிள்ளைகளுக்கு
அதற்காக நம்பிக்கையோடு நன்றாகும். அருள்நிறைந்த மரியாதை வாழ்க. மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுது. குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் தங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமமை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் இறங்கி உங்களை காப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே